அத்தியாயம் 2. பேரினவாதமும் தேசியவாதமும். சிங்கள பேரினவாதத்தின் எதிர்விளைவாக தமிழ் இனவாதம் தோன்றியது. இலங்கை எங்களுக்கு உரியது என்றார்கள் சிங்களவர்கள். தமிழர்கள் இந்தியாவிலிருந்து வந்த குடியேறிகளாக கருதப்பட்டனர். குடியேறிகளுக்கு எப்படி ஒரு நாடு சொந்தமாக முடியும்? முடியும் என்றார்கள் தமிழர்கள். தாம் மட்டுமே இலங்கை தீவின் பூர்வீக குடிகள் என்றும் சிங்களவர்கள் தமக்கு பிறகு வந்தவர்கள் என்றும் அவர்கள் சொன்னார்கள். தமிழர்களை வென்ற துட்டக்காமுனியை சிங்களவர்கள் தமது தேசிய நாயகனாக கொண்டாடினார்கள். மகாவம்சத்தில் துட்டக்காமுனியை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. தமிழர்களின் நாயகனாக இருந்த எல்லாளனை போரில் கொன்று அனுராதபுரத்தை கைப்பற்றியவன் துட்டக்காமுனி. தமிழர்களை முறியடிக்க விரும்பிய அரசியல் தலைவர்கள் துட்டக்காமுனியை தங்கள் அடையாளமாக வரிந்து கொண்டனர். தம்மை நவீன துட்டக்காமுனியாக முன்னிறுத்தி கொண்டார்கள். அவ்வாறு செய்ததன் மூலம் சிங்களவர்களின் நம்பிக்கையை பெற்றுவிடலாம் என்று கணக்கு போட்டார்கள். தமிழர்கள் பதிலுக்கு எல்லாள மகாராஜாவை தங்கள் கதாநாயகனாக முன்னிறுத்தினார்கள். கிமு 145 தொடங்கி கிமு 101 வரை இலங்கை முழுவதுமாக ஆண்ட தமிழ் மன்னன் அனுராதபுரத்தை தலைநகராக கொண்டு இலங்கையை ஆண்டு வந்தான். எல்லாளன் சிங்களவர்களின் நூலான மகாவம்சம் எல்லாளனின் ஆட்சி மற்றும் நிர்வாக திறனை பாராட்டியிருந்தது முக்கியமானது. எல்லாளனை கொன்ற பிறகும் துட்டக்காமுனி அவர் இறந்த இடத்தில் ஒரு கோவிலை கட்டி எல்லாளனை கௌரவித்தான் என்கிறது மகாவம்சம். எல்லாளனின் வீரத்தை எதிரிகளும் போற்றினர் என்பதற்கு இது ஒரு சான்று. இந்த நிலையில் சிங்கள தலைவர்கள் துட்டக்காமுனியை முன்னிறுத்திய போது தமிழர்கள் எல்லாளனை தேர்ந்தெடுத்தனர். எல்லாளன் தமிழர்களின் பெருமைக்குரிய ஓர் அடையாளமாக கொண்டாடப்பட்டார். 1519 தொடங்கி 1560 வரை யாழ்ப்பாணத்தை ஆண்ட அரசன் சங்கிலியன். தன் தேசத்தினுள் நுழைய முனைந்த போர்த்துகீசியர்களுக்கு சங்கிலியன் ஒரு சவாலாக இருந்தான். சங்கிலியன் துணிச்சலுடன் தன் படைகள் கொண்டு போர்த்துக்களை எதிர்த்து வீழ்த்தி வந்தான். சங்கிலியனின் ஆட்சிக்குட்பட்டிருந்த யாழ்ப்பாணம் நவீன தமிழீழத்தின் அடிப்படையாக மாறியது. என் பெற்றோர் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு பிற்படுத்தப்பட்ட விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். உத்தியோகம் கிடைத்து பின்னர் கொழும்பில் குடியேறினார்கள். இவர்களைப் போல் பலரும் கொழும்பில் குடியேறியிருந்தனர். அவர்கள் அனைவரும் தமிழர் என்னும் அடையாளத்தை தேடிக்கொண்டிருந்தனர். பெரும்பான்மை சிங்கள இனம் வாழும் கொழும்பு மாநகரில் இந்து கோயில்களில் நடக்கும் வெள்ளிக்கிழமை பூஜைகளும் திருவிழாக்களும் தமிழ் அடையாளத்தின் பெருமிதங்களாக மாறின. சொந்த ஊரில் இருந்தபோது கோவிலுக்கு அதிகம் செல்லாதவர்கள் கூட கொழும்பில் இருந்தபோது தவறாமல் வழிபாட்டுக்கு சென்றனர். தமிழ் கடவுளை வணங்குகிறோம், தமிழர்களுடன் ஒன்று சேர்ந்து கோவிலுக்கு போகிறோம், தமிழர்களின் கலாச்சார உடைகளை அணிகிறோம் என்று பெருமிதம் கொண்டனர். தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் வடகிழக்கு மாகாணங்களை விட கொழும்பில் ஆரம்ப காலத்தில் தமிழ் தேசியவாத கருத்துக்கள் தலைத்தோங்கின. அதற்கான காரணங்களை நாம் ஆராய வேண்டியது அவசியம். 1. தமிழ் உணர்வு அதிகம் வெளிப்படும் கொழும்பில்தான் சச்சரவுகளும் அதிகம் இருக்கும். சிங்கள காவலர்களும் குண்டர்களும் தமிழர்களின் போராட்டங்களை வன்முறை கொண்டு அடக்கினர். வடமாகாணத்தில் உள்ள தமிழர்கள் அனுபவிக்காத துயரங்களை இவர்கள் அனுபவிக்க வேண்டி வந்தது. இக்கலவரங்கள் அவ்வப்போது மூள ஆரம்பித்தன. 2. சிங்கள குடியேற்றங்களால் கிழக்கு மாகாண தமிழர்கள் தங்கள் வாழ்விடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். இவர்களில் பெரும்பாலானோர் ஏழைகள் என்பதால் தமிழரின் முதன்மை பிரச்சனையாக சிங்கள குடியேற்றம் உருவெடுக்கவில்லை. 3. தமிழ் அரசியல் தலைவர்கள் பெரும்பாலும் அதிகம் சம்பாதிக்கும் வழக்கறிஞர்கள் அல்லது உயர் மத்தியதர வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு கொழும்பிலும் சிங்கள பகுதிகளிலும் நிறைய சொத்துக்கள் இருந்தன. 50களில் பண்டாரநாயக்கா பிரதமரான பின்னர் நில உச்சவரம்பு சட்டம் மூலம் பெருமளவு காணி நிலங்கள் பறிக்கப்பட்டன. 4. கொழும்பில் நகரமயமாக்கப்பட்ட சமுதாயத்தில் சாதி வேற்றுமையை வெளிக்காட்டி கொள்ளாமல் அனைவருடனும் கலந்து பழக வேண்டிய நிலைமைக்கு நீடித்தது. அப்படிப்பட்ட சூழலில் தேசிய இன அடையாளம் உருவானது இயற்கையானது. யாழ் குடாநாட்டில் அதற்கு மாறாக நிலப்பிரபுத்துவம் இன்னமும் எஞ்சியிருந்தது. அங்கே தமிழன் என்ற இன அடையாளம் ஏற்பட சாதிய அடக்குமுறை தடையாக இருந்தது. இதே நிலைமை புலம்பெயர்ந்த அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளிலும் தொடர்ந்ததை பின்னர் பார்க்கலாம். அகதிகள் திருப்பி அனுப்பப்பட்டு பாடசாலை தொடங்கிய போது எம்மை போல் கலவரத்தால் பாதிக்கப்படாத குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் சமூகம் அளித்திருந்தனர். அகதிகள் தங்கியிருந்த வகுப்பறைகள் என்ற யதார்த்தம் பல மாணவர்களை முகம் சுளிக்க வைத்திருந்தது. இருப்பினும் கலவரம் பற்றிய தமது அனுபவங்களை அனைவரும் பகிர்ந்து கொண்டனர். தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் தமிழர் விடுதலை கூட்டணி முழங்கிக் கொண்டிருந்த தேசியவாத கருத்துக்கள் எமது பாடசாலைகளுக்குள்ளும் புகுந்து கொண்டது. யாழ் மாவட்டத்தில் பெரும்பான்மை மக்களின் ஆதரவை பெற்ற பிராந்திய கட்சி தமிழர் விடுதலை கூட்டணி.
அது வடக்கு கிழக்கு மாகாணத்தில் வாழ்ந்த பாரம்பரிய இலங்கை தமிழர்களை மட்டும் பிரதிநிதித்துவப்படுத்தியது. மேட்டுக்குடியைச் சார்ந்த யாழ் தமிழர்கள் கட்சிக்கு தலைமை தாங்கினார்கள். கூட்டணி சார்பாக பாராளுமன்ற பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் தொழில்முறை வழக்கறிஞர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நான் பயின்ற யாழ் நகர் இந்து கல்லூரி ஒரு தனியார் பாடசாலையாகும். காலனிய காலத்தில் யாழ் சைவ வெள்ளாளர் மேட்டுக்குடியினரால் கட்டப்பட்டது. இலங்கை சுதந்திரமடைந்த பின்னரும் ஆதிக்க சாதியைச் சேர்ந்த மாணவர்கள் மட்டுமே அதில் சேர்த்து கொள்ளப்பட்டனர். நாட்டின் பொருளாதார வளங்கள் தேசியமயமாக்கப்பட்ட காலங்களில் தனியார் பாடசாலைகளும் அரசுடைமையாக்கப்பட்டன. அதன் பின்னரே அனைத்து சாதியினரும் மதத்தினரும் இந்து கல்லூரியில் கல்வி கற்க முடிந்தது. பிற்காலத்தில் அரசாங்க பாடசாலையான பின்பும் இந்து கல்லூரி நிர்வாகம் அப்படியே இருந்தது. இத்தகைய பின்னணியை கொண்ட பாடசாலை தமிழ் தேசியவாதத்தை உயர்த்தி பிடித்த கட்சிக்கு பிரச்சாரம் செய்ய மேடை போட்டு கொடுத்ததில் வியப்பில்லை. மேடையில் பேச்சாளர்கள் பொழிந்துவிட்டு சென்ற அனல் பறக்கும் தமிழ் இனவாத கருத்துக்கள் மறுநாள் வகுப்பறையில் அலசப்படும். ஆசிரியர்களும் விவாதத்தில் கலந்து கொள்வார்கள். மாணவர்கள் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கும் கவிதைகளை எழுதினார்கள். யாழ் இந்து கல்லூரி தமிழ் தேசியத்தின் கோட்டையாக மாறிக்கொண்டிருந்தது. இப்பொழுதும் அப்படியே தொடர்கிறது. மாணவர்கள் தாமே முன்வந்து தமிழீழத்திற்கான ஆயுத போராட்டத்தில் தம்மை இணைத்து கொண்டனர். புலிகள் அமைப்பின் முன்னணி உறுப்பினர்கள் பலர் யாழ் இந்து கல்லூரி மாணவர்களாக இருந்தவர்கள். 80களில் தொடக்கத்தில் பாராளுமன்ற கட்சியான தமிழர் விடுதலை கூட்டணி தனக்கென ஒரு ஆயுத குழுவை அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்தது. இந்திய அரசின் ஆதரவு இதிலிருந்திருக்கலாம். அதற்கான ஆவணங்களுடன் தமிழ்நாட்டில் இருந்து வந்த ஒரு இளைஞர் கொழும்பு விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். அத்துடன் கூட்டணியில் ஆயுத போராட்ட கனவும் முடிவுக்கு வந்தது. அன்று கைது செய்யப்பட்ட தீவிரவாதி கூட ஒரு இந்து கல்லூரி பழைய மாணவர்தான். வடகிழக்கு மாகாணங்களில் தமிழ் ஈழம் என்ற தனி நாடு அமைக்கும் கோரிக்கை மாணவர்களையும் வசீகரித்திருந்தது. தமிழ் ஈழம் எப்படி இருக்கும் என்று பலரும் பல கற்பனை கதைகளை அவிழ்த்துவிட்டு கொண்டிருந்தனர். தமிழ் ஈழம் பற்றி கவலைப்படாத மாணவர்களும் இருந்தனர். அவர்கள் அநேகமாக மலேய அல்லது இந்திய வம்சாவளியினர். கொழும்பு மாநகரில் பல இனங்களைச் சேர்ந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தனர். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் காலனிய கால இலங்கை பொருளாதாரமும் ஏற்றுமுகத்தில் இருந்தது. இந்தியா, மலேசியா ஆகிய நாடுகளில் கொடுக்கப்பட்டதை விட அதிக சம்பளம் வழங்கப்பட்டது. இதனால் ஆயிரக்கணக்கான மலேயர்களும் இந்தியர்களும் வேலை தேடி இலங்கை வந்தனர். அவர்களில் பெரும்பான்மையானோர் வேலை வாய்ப்பு அதிகமாக இருந்த கொழும்பில் தங்கிவிட்டார்கள். தமிழர்கள், மலையக தமிழர்கள் மட்டுமல்ல, கணிசமான அளவு மலையாளிகள், தெலுங்கர்கள் ஆகியோரும் இதில் அடங்குவர். இந்த சமூகங்களில் 2வது தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள். ஒரு சிலர் சிங்களத்தை தெரிவு செய்தனர். இவர்களிடம் நட்பு கொண்டு நெருங்கி பழகும்போது மட்டுமே அவர்கள் பூர்வீகம் தெரிய வரும். ஒரு சில வருடங்களுக்கு பின்னர் பாதுகாப்பு காரணங்களுக்காக எமது குடும்பம் யாழ்ப்பாணத்துக்கு இடம்பெயர்ந்தது. அதாவது ஒரு சிங்கள இடத்தில் வாழ்வதை விட தமிழர் பெரும்பான்மையாக வாழும் இடத்தில் பாதுகாப்பானதாக கருதப்பட்டது. ஒரு சில வருடங்களில் அந்த நிலைமை தலைகீழாக மாறப்போவதை அப்போது யாரும் அறிந்திருக்கவில்லை.